காவிரி விவகாரத்தில் மத்திய அரசு அமைத்த உயர்மட்ட தொழில்நுட்ப குழு மேட்டூர் அணையில் நீர் இருப்பு குறித்து ஆய்வு மேற்கொண்டது. இதுகுறித்து எமது செய்தியாளர் சுரேஷ் பாபு தரும் கூடுதல் தகவல்களை கேட்கலாம். வணக்கம் சுரேஷ் பாபு, உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இன்று மேட்டூரில் நடத்திய ஆய்வு குறித்து சொல்லுங்க. உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி அமைக்கப்பட்டுள்ள காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழு இன்று காலை மேட்டூர் அணையில் ஆய்வு மேற்கொண்டது. இதற்காக வலது கரையில் அமைக்கப்பட்டுள்ள நீர் அளவை செய்யும் இடத்திற்கு அவர்கள் சென்று ஆய்வு மேற்கொண்டார்கள். அப்பொழுது மேட்டூர் அணையின் உயரம், அணையின் நீர் இருப்பு, அணைக்கான நீர் வரத்து உள்ளிட்ட விவரங்களை கேட்டறிந்தனர். இதனிடையே மேட்டூர் அணைக்கு வந்த தொழில்நுட்ப குழுவினருக்கு மாவட்ட ஆட்சித்தலைவரும் மேட்டூர் சட்டமன்ற உறுப்பினர் செம்மலை அவர்களும் உற்சாக வரவேற்பு அளித்து அவர்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவித்தனர். இதனை தொடர்ந்து இந்த ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. அது மட்டுமல்லாமல் ஏராளமான விவசாய அமைப்புகள் அவர்களை சந்தித்து கோரிக்கை மனுக்களை முன்வைத்தனர். அந்த கோரிக்கை மனுவில் ஏற்கனவே தமிழகத்தில் 5 ஆண்டுகளுக்கு மேலாக குறுவை பொய்த்து போய்விட்ட நிலையில் சம்பா தாளடி பயிர்கள் மட்டுமே தற்போது மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும், தற்போது இந்த ஆண்டு சம்பா சாகுபடியும் முற்றிலும் பொய்க்கும் நிலை ஏற்பட்டுள்ளதால் இந்த குழு அறிக்கை தமிழகத்திற்கு தேவையான குடிநீரை விரைவில் கர்நாடகாவிலிருந்து வெளியேற்ற உதவுமாறு இந்த அறிக்கையை வழங்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்தனர். இதனைத் தொடர்ந்து இந்த ஆய்வை முடித்து கொண்ட இந்த குழுவினர் தற்போது ஓய்வெடுப்பதற்காக அரசு விடுதிக்கு சென்றுள்ளனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் இன்று பிற்பகல் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு சென்று அங்கு ஆய்வுகளை மேற்கொள்ள உள்ளனர். சுரேஷ் பாபு, அடுத்ததாக எந்த இடத்தில் ஆய்வு செய்யப்படுகிறது? இன்று காலை மேட்டூரில் ஆய்வை முடித்துள்ள காவிரி உயர்மட்ட தொழில்நுட்ப குழுவினர் இன்று பிற்பகல் ஈரோடு பவானிசாகர் அணைக்கு செல்ல இருக்கிறார்கள். அங்கு சென்று ஆய்வு மேற்கொள்ளும் இவர்கள் இன்று இரவு திருச்சிக்கு சென்று ஓய்வெடுக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து நாளை திருச்சி, கல்லணை உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு மேற்கொள்ளும் இவர்கள் தொடர்ச்சியாக தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம் உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் உள்ள காவிரி படுகைகளுக்கு சென்று பார்வையிடும் இவர்கள் அங்குள்ள விவசாயிகளையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிகின்றனர். வரும் 16ஆம் தேதி வரை இவர்களுடைய ஆய்வு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இதனைத் தொடர்ந்து வரும் 17ஆம் தேதி இந்த ஆய்வின் அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய உள்ளதாக தற்போது சேலம் மேட்டூர் அணையில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய நதி நீர்வள ஆணைய தலைவர் ஷா அவர்கள் தெரிவித்துள்ளார்.